அரசு சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு, அரசியல்வாதிகளா இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல வாய்ப்புகள், நல்ல முன்னேற்றங்கள், நல்ல விசிபிலிட்டி, ரெகக்னிஷன்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஸோ கடகராசிக்காரர்கள் 2024, 25 முழுக்க அஸ்தம சனி தாக்கத்துல இருந்தவங்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா சுறுசுறுப்பாக ஒரு புது வாழ்க்கை கிடைச்சு வாழ்ந்த மாற போவாங்க, ப்ரொசீட் பண்ணுவாங்க. எல்லாத்துலயும் ஒரு கிளாரிட்டி இருக்கும், உத்வேகம் இருக்கும். அதே சமயத்துல எல்லா கிரகம் ஓரளவுக்கு நல்லா இருக்கார். 11ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து உங்களுக்கு 5ஆம் வீட்டை பாக்குறப்போ நிறைய தம்பதியர்கள் குழந்தை எதிர்பார்க்கிறவங்களுக்கு குழந்தை ஃபார்ம் ஆகுறது, அந்த குழந்தை விஷயங்கள் பாசிட்டிவா வர்றது, கல்யாணம் நடக்காம பல 2-3 வருஷமா சுப விஷயங்கள் தடைகளாக போய் கொண்டிருந்தவர்களுக்கு கல்யாண விஷயங்கள் நடக்கிறது. சுக்கிரன் கேதுவோட சேர்னால காதல் திருமணம், கலப்பு திருமணம், பெற்றோர்களின் சம்மதம் கிடைக்காம கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய காதலர்களுக்கெல்லாம் ஒரு டக்குன்னு எல்லாமே எல்லாமே ஒரு அமைப்போட எல்லாரும் ஒத்துக்கிற ஒரு சம்மதம் கிடைக்கிற மாதிரி ஒரு அமைப்பு. இது எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவான விஷயங்கள்லாம் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய அமைப்பாக, அடித்தளமான ஒரு அடிப்படையான மாதமாக ஜூலை மாதம் 2026 இது 25 முழுக்க குரு 12 இருந்து விரயங்களும் கடன்களையும் பிரச்சனைகளையும் தேவையில்லாத அலைச்சல்களும் கொடுத்து கொண்டிருந்த குரு இப்ப ராசிக்குள்ள முதல் நம்மளோட விரயத்தை குறைக்கிறார். ஒரு பைசாவும் பார்த்து செலவு பண்ணக்கூடிய அமைப்பை கொடுக்கிறார். கரெக்டா கன்ஸ்ட்ரக்டிவா ஃபியூச்சருக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஒரு விஷயமா கொடுக்கணுங்கிற மாதிரி போறார். நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கிறார். ஸோ இது மாதிரியான ஒரு தாக்கத்தை, ஒரு நல்ல ஒரு விசிபிலிட்டி, அடுத்த வரக்கூடிய 2 வருடம் 3 வருடத்துக்கு வேணுங்கிற ஒரு பிளானிங், மனம் மாற்றங்கள் நிறைய சொல்லுவாங்க. சார் முதல் மாதிரி இல்லை சார், அவன் ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கான், இப்ப நல்லா பொறுப்போட நடந்துக்கிறாங்க, அப்படிங்கிற மாதிரிலாம் நடக்கக்கூடிய தருணங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அடித்தளமான மாதமாக இந்த மாதம் இருக்கு. இதை எல்லா கடகராசிக்காரர்கள், மாணவர்களா இருந்தாலும் சரி, இளம் வயதினரா இருந்தாலும் சரி, நடுத்தர வயதினரா இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள், வேலையில் இருக்கக்கூடியவர்கள், சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாமே இதை யூஸ் பண்ணிட்டு அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சேலஞ்சஸ், அவங்களுக்கு எதுல போய் ஸ்டக்காகி இருக்கிறாங்களோ அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு அடுத்த படிநிலை, வாழ்க்கையில அடுத்த படிநிலைக்கு போகக்கூடிய ஒரு புஷ், ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இதை நம்ம பார்த்து இந்த மாதத்தை நாம உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை ஜோதிட ஆலோசனையாக சொல்றோம். இது பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நீங்க எந்த தேதியில பிறந்தீங்க, எந்த ஊர்ல பிறந்தீங்க, என்ன டைம்ல பிறந்தீங்க, நேரத்துல பிறந்தீங்கிற வச்சு உங்களுடைய ஜாதகத்தை திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் போட்டு நம்மளோட அஸ்ட்ராலஜிக் செஷன் நம்ம என்ன பார்ப்போம்னா, நீங்க என்ன லக்னத்துல பிறந்தீங்க, அந்த லக்னாதிபதி எப்படி இருக்குது, நீங்க கடகராசியில் ஆயில நட்சத்திரமா, பூசமா, புனர்பூச நட்சத்திரமா, இப்ப என்ன தசாபுக்திகள் போய் கொண்டு இருக்கிறது, அந்த தசநாதன் புக்திநாதன் இப்ப நம்ம பேசின கோச்சாரத்தில் எப்படி இருக்கிறார், அது யோகமான திசையா, என்ன மாதிரி ஆதிபத்தியம் அது நடந்து கொண்டு இருக்கிறது, எது மாதிரி விஷயங்கள் நடக்கிற மாதிரி இருக்கு, நம்மளுடைய பிராப்தங்கள் என்ன, தோஷங்கள் என்ன, எந்த விஷயத்தை நம்ம நோக்கி போகலாம், எந்த விஷயம் நமக்கு வராது, எப்படி நம்ம ஆப்ஷன்ஸை ஃபில்டர் பண்ணி நம்மளோட பெஸ்ட் ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்றது, அதோட டைம்லைன்ஸ் என்ன, இப்போ எந்த நேரத்துல எது நடக்கும், எந்த விஷயம் வரைக்கும் நம்ம பொறுத்திருக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சோம்னா நம்ம ஃப்ரஸ்ட்ரேட் ஆக வேண்டாம். பேஷண்டா பொறுமையாக நம்மளுடைய நேரம் வருவது வரைக்கும் நம்ம பொறுமையா இருந்து நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணக்கூடிய, அனுபவத்தை பெருக்கக்கூடிய ஒரு காலம் எப்படி இருக்கு, அடுத்த வரக்கூடிய பிரேக் நமக்கு எப்ப கிடைக்குது, நம்மளுடைய பிராப்தங்கள் என்ன காட்டுது, வெளிநாடு வாய்ப்புகளை காட்டுதா, அல்லது பிரைவேட் செக்டர்ல போய் ஜெயிக்கிறதா, அல்லது அரசு உத்தியோகமா, அல்லது வேலையே வேண்டாம் தொழில் தான் நமக்கு நல்லா இருக்கா, இது எல்லாமே உங்களுடைய இண்டிவிஜுவல் ஜாதகத்தை பார்த்து இப்ப நம்ம பேசின சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில சொன்ன அந்த கோச்சார் அமைப்பையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது உண்மையே துல்லியமான பலன்கள் எப்படி கடகராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய இது பொதுவான பலனையும் உங்களோட உண்மையான அக்யூரேட்டான ஜாதகத்தையும் சேர்த்து வைக்கும் பொழுது அடுத்து வரக்கூடிய 3 மாதம் 4 மாதம் ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்கு, லாங் டேர்ம் எப்படி இருக்கு, எந்த நேரத்தில் எது மாதிரி முடிவுகளை எடுக்கலாம் அப்படிங்கிறதை தெரிந்து உங்களுடைய யோகமான தொழில், வேலை, படிப்பு எல்லாத்தையும் தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை திட்டங்களை தீட்டி அது பிரகாரம் நீங்கள் செயல்படும் பொழுது வாழ்க்கையில் எளிதில் நீங்கள் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.